மீண்டும் இந்த சேனலில் உங்களை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், இந்த போட்காஸ்ட்டில் நாங்கள் ஒரு கேள்வி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த கேள்வி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தம்பி ஜோஷ், என்னோட கேள்வி அதுதான். சாங் அண்ட் காட், ஸோ பாடலும் இயேசு கிறிஸ்துவும். அதாவது இப்போ உள்ள இந்த கிறிஸ்டியன் ட்ரெண்டிங்கில் வந்து ரெண்டுமே இணைக்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. அதாவது பாட்டு இருந்தால் தான் நீ கடவுளை வர்ஷிப் பண்ண முடியும். அதனால் நிறைய இந்த கம்ஃபர்ட்டான பாட்டு எழுதுறது எல்லாமே. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நமக்கு பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக. அதுதான் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு பாட்டு போட்டு எழுதிட்டா வந்து ஏசப்பா எல்லாம் ஏற்றுக்கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலே அது ஆனால் எனக்கு அந்த ஒரு பாட்டு பார்க்கும்போது எனக்கு கீழே கமெண்ட்ல வருது, ஸோ இந்த பாடல் எனக்கு மனசு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம் இருந்துச்சு, இந்த பாட்டு தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாட்டை விட அந்த வார்த்தைகள் ஃபஸ்ட்டு முக்கியம். ஆமாம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து இப்போ நான் கரெக்டாக இந்த சூழ்நிலை போயிட்டு இருந்தேன், இந்த பாட்டு எனக்கு உதவுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே டெம்பரரி தான். அதாவது சாங்குன்றது ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம தெரியும் எல்லாருக்குமே, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் அந்த ஃபீலிங் இருக்காது. இது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபீலிங் வந்து அதை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ அதாவது அந்த ஃபீலிங்கை டிபெண்ட் பண்ணாமல், அதாவது ஃபீலிங்கை ஓவராக டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த பாட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுச்சு. ஓகே, அது கம்ஃபர்ட் பண்ணால் அது வந்து நீங்கள் ஒரு பெரிய விஷயமா ஆக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஓகே, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு, ஓகே அது சொல்லிட்டு போயிட்டே இருந்தால். ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயமாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பாட்டையே வந்து ஒரு கடவுள் மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு பாட்டு அழகாக சூப்பராக போட்டுட்டா வந்து ஏசப்பா பற்றி எல்லாம் ஏற்றுப்பாங்க, நான் காஸ்பல் சொல்லி ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹியூமன் மைண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதாவது ரொம்ப கடினம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி கடவுள் வந்து அதை எல்லாமே வந்து நிறைய பேர் என்னென்னா பாட்டு மூலியமாக நிறைய பேரை வந்து கவர்ந்தாங்க அந்த காலத்துலேயே. அதாவது ஒரு பாட்டு எழுதிட்டா வந்து அவர் ஹீரோ மாதிரி ஆயிடுவார். அது எல்லாருக்குமே தெரியும். மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய பாப் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ கூட பிடிஎஸ் எல்லாமே இந்த பாட்டுனால அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏர்லி கிறிஸ்டியன் ஸ்டேஜ்லேயும் வந்து பாட்டு நிறைய இருந்துச்சு. தாவீது பாட்டு பண்ண நிறைய பாடல்கள் இருந்துச்சு. ஆனால் பாட்டு மூலிமா என்னதான் நிறைய பேர் வந்து மக்களை வந்து மாற்றினாலுமே, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே, வார்த்தை கடைசி அதில் தான் வந்து நிற்கணும் நம்ம. ஏன்னா அந்த வார்த்தை ஒருத்தனை மாற்றாமல் வெறும் பாட்டு மட்டும் மாற்றுச்சுன்னா அப்போ உண்மையான மாற்றம் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த டைமில் அதாவது என்னன்னா பெர்மனண்டா இருக்காது, ஜஸ்ட் அந்த டைம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அந்த பாட்டில், என்னன்னா இந்த சாங் வந்து என்ன ஃபீல் பண்ண வச்சுது. என்ன சாங்னா ஒரு கம்ஃபர்ட் சாங், பாவத்தை பற்றி நான் அந்த சாங்லாம் கிடையாது, ஒரு கம்ஃபர்ட் சாங். ஆனால் அதையே நான் வந்து பாவத்தை பற்றி சொன்னி இது அவர்கிட்ட நான் முன்னாடி சொன்னால் அவர் வந்து எதுவும் உணரல. ஸோ அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கனா, என் பாவத்தை பற்றி வந்து யாரும் என்ன சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும். அதுக்கு கம்ஃபர்ட் பண்ணாலும் நம்ம அப்படியே மாற்றமே ஆக மாட்டோமே, சேஞ்ச் ஆக முடியாதுல்ல. அதாவது கம்ஃபர்ட்ன்றது தனி டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிதான் சொல்றேன். ஆனால் சின்ன்றது வேற டிபார்ட்மெண்ட், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கம்ஃபர்ட்ன்றது ஓகே, அது தனியாக ஒரு லைனில் போதா, ஓகே அதை வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயமாக்காதீங்க. கம்ஃபர்ட் பண்ணுறது நம்ம பாட்டு மூலியமாக மட்டும் தான் கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாதாரணமாக பேசினாலே நிறைய பேர் கம்ஃபர்ட் ஆவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் அந்த கம்ஃபர்ட்டுன்றதை தாண்டி அந்த கம்ஃபர்ட் இங்கே இந்த லைனில் கிராஸ் பண்ண விடக்கூடாது. என்னென்னா அந்த சின் அந்த உணர்த்துறது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எந்த பாட்டு கேட்டாலும் வந்து இந்த பாட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுச்சு அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. எனக்கு கம்ஃபர்ட் பண்ணணுன்னே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் அதே நேரத்தில் நம்ம தப்பு உணர்த்தணும்னு ஆசைப்படுறாரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியல. அதே அந்த ஏதாவது ஒரு மெசேஜ் மூலிமா, சர்ச் மெசேஜ் மூலிமா நம்மளை உணர்த்த பார்ப்பாரு. அப்போல்லாம் நம்ம இதை சொல்ல மாட்டோம். என்னைக்காவது யாராவது பாஸ்டர் உங்கள் மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்களா? இப்போல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதே ஒரு பாட்டு பாடினா, இப்போ உங்கள் பாட்டு என் மனசு தொட்டுச்சு பாஸ்டர் அப்படின்வாங்க. ஆனால் அதே பாட்டில் உள்ள வரிகள் தான் மெசேஜில் சொல்லியிருப்பாரு. ஆனால் மெசேஜ் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அதாவது மெசேஜில் நிறைய விஷயம் ஆட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இந்த பாவத்தை பற்றி சொல்லியிருப்பாரு, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு உணர்த்திருக்காது. ஆனால் அதே ஒருத்தர் பாட்டு பாடினாருன்னா, அதே மெசேஜ் உள்ள சொல்கிற பாஸ்டர் ஒரு பாட்டு பாடினாருன்னா அதே எனக்கு உணர்ந்துச்சு. அப்போ என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து பாவத்தை கடவுள் உணர்த்தக்கூடாது, ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்ட் மட்டும் அவர் பண்ணணும். எமோஷனலாக உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
ஆனா, அதே சமயம் நம்ம வாழ்க்கையே ஃபுல்லா கம்ஃபர்ட்னு அதிலேயே ஓடிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாவத்த நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பாவத்தினாலேயே நம்மளுக்கு கம்ஃபர்ட் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அத நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்றாங்க. என்னன்னா, நமக்குள்ள ஏன் நிம்மதி இல்ல? இந்த பாட்ட கேட்டா எனக்கு நிம்மதி ஆயிடும்னு நெனைக்கிறோம். ஆமா. ஆனா உண்மையா காரணம் என்னவா இருக்கும் அந்த நிம்மதி இல்லாததுக்கு? நம்ம பாவம் இருக்கும். பாவம். அந்த பாவத்த விடாம வெறும் நம்ம பாட்ட மட்டும் கேட்டுட்டு இருந்தா, அந்த நேரத்துக்கு கம்ஃபர்ட் பண்ணும். ம். திருப்பி அந்த பாவத்த செய்யும்போது நம்மளுக்கு நிம்மதி இல்லாம நிம்மதி போகும். இல்லாம போயிரும். அப்ப எதனால நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லாம போகுது? எதனால நம்மளுக்கு நிம்மதி இல்லாம போகுது? அத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். கண்டிப்பா. அப்ப அதுக்கு நீங்க பைபிள் நெறைய படிக்கணும். ம். அதுக்கெல்லாம் பாட்டு கேட்டாலும் இல்ல. ஒண்ணும் ஆகாது. ஆமா. அதுவும் கண்டிப்பான. இன்னொன்னு என்ன கேட்டேன்னா, வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன எல்லாமே வாழ்க்கையில கல்யாணம் பண்ணியும், இப்படி ஆந்தோம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே நமக்கு கம்ஃபர்ட் இல்ல. அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு போயாச்சும் நம்ம கம்ஃபர்ட் ஆகலாம்ல. அங்க தான் என் வாழ்க்கையோட இதுவே நம்ம கம்ஃபர்ட்ட தேட முடியும்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதான் அது என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம கடவுளுக்கு பிரியமா தினமும் வாழணும்னு நீங்க நெனச்சுக்கிட்டே இருங்க. அதன்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன் மத்த எல்லாமே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ம். அதாவது சர்ச்சுக்கு போனாலும் போகலனாலும் கூட, நம்ம கடவுளுக்கு பிரியமா நான் வாழ்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அத யோசிச்சுக்கிட்டு, அதன்படி நம்ம செயல்பட ஆரம்பிச்சாலே, கடவுளோட கூட உறவுல இருந்தாலே தினமும், நம்மளுக்கு இந்த பெரிய பிரச்சனை சுத்தி உள்ள பிரச்சனைலாம் பெருசா தெரியாது. அதுவே நமக்கு கம்ஃபர்ட் ஆயிரும் நம்மளுக்கு. ஆமா. அதுவே நம்மளுக்கு ஒரு சாதாரணமா தெரியும். ஏன்னா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா. நான் கடவுளுக்கு பின்னாடி போப்போறேன். அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இதெல்லாம் இதுல ஃபோக்கஸ் பண்ணாததுனால என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையா தெரியும். தெரியும்.